இன்றைக்கான ஆண்டவருடைய இறைவார்த்தை. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். யோவான் 14:16. சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுவது, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். இன்றைய உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்னும் வழிகாட்டுதலை கடவுள் நேரடியாக நம்மிடம் சொல்வது அரிது. ஆகவே ஆண்டவர் நமக்கு துணையாக தூய ஆவியாரை அனுப்புகிறார். அவரை நாம் திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்முள் இருந்து செயலாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் வழியாக நம்மிடம் பேசுகிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முள் இருந்து கற்றுத்தருகிறார். அவரே நம்முள் இருந்து ஆட்சி செய்கிறார். தூய ஆவியாரை நம் மனதில் பெற வேண்டுமென்றால் நம் இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்மில் இருக்கும் குற்றங்குறைகளை இறைவனிடம் மன்றாடி மன்னிப்பு பெற்று தூய்மையாகி தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வோம். தூய ஆவியாரை நமக்கு கொடையாக தந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.